ஆவியின் கனியை கொடுங்கள், அதை தேவன் அவளாய் தேடுகிறாய் பாருங்கள். அதை தேவன் அவளாய் தேடுகிறார் பாருங்கள். அன்புடன் சந்தோஷ சமாதான பொறுமை தயவு, அன்புடன் சந்தோஷ சமாதான பொறுமை தயவு, இன்பனர் குணங்கள் சாந்தம் இச்சையடக்கம் விசுவாசம், இன்பனர் குணங்கள் சாந்தம் இச்சையடக்கம் விசுவாசம். ஆவியின் கனியை கொடுங்கள், அதை தேவன் அவளாய் தேடுகிறார் பாருங்கள். அதை தேவன் அவளாய் தேடுகிறார் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். என்னடா ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுக்காம பாட்டு பாடுறேன்னு பார்த்தீங்களா? ஸோ நம்ம நேற்று கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் இந்த பாட்டில் தான் இருக்குது. ஆவியின் கனிகள் என்ன, வேதாகமத்தில் அது எங்கே இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். இந்த 9 கனிகள் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியின் கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவை இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த கனிகள் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியின் கனிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு கொஸ்டினோடு சந்திப்போம். பாய், தேங்க்யூ.